ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் 2ல பிவைக்யூஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். நிறைய கொஸ்டின் வந்து அதாவது இந்த டாபிக் ரெவல்யூஷன் புரட்சி அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து நிறைய பிவைக்யூவில் கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேளாண் பயிர்கள், அதாவது பின்வருவனவற்றுள் பொருந்தாதது எது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வேளாண் பயிர்கள், அதுக்கு ஆன்சராக கொடுத்துருக்கிறது பசுமை புரட்சி, இது கரெக்ட். செகண்ட் ஒன் முட்டை மற்றும் கோழி வளர்ப்பு, இதுக்கு வெண்மை புரட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் கடல்சார் பொருட்கள், இதில் நீல புரட்சி, கடல் நீல புரட்சி, இதுவும் கரெக்ட். ஃபோர்த்து தோட்டக்கலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தோட்டக்கலைக்கு வந்து தங்க புரட்சி, இதுவும் கரெக்ட். அப்போ ராங் வந்து எது அப்படின்னா பின்வருவற்றுள் பொருந்தாதது எது அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ இது செகண்ட் ஒன் பொருந்தாதது. முட்டை மற்றும் கோழி வளர்ப்புக்கு வந்து வெண்மை புரட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் அது வந்து ராங். ஓகேவா? இங்கே இருக்கு பாருங்க, முட்டை வளர்ப்பு, முட்டை மற்றும் கோழி வளர்ப்பு, இதுக்கு உண்டானது எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெள்ளி புரட்சி. ஓகேவா? இங்கே வெண்மை புரட்சின்னு கொடுத்துருக்காங்க, அதனால தான் வந்து இது ராங். அப்போ முட்டை மற்றும் கோழி வளர்ப்புக்கு வரக்கூடியது வெள்ளி புரட்சி. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது, இது வரைக்கும் தான் கொஸ்டின். ஓகேவா? இதில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு இது வந்து நோட்ஸ் கொடுத்துட்டேன். ஒரு 10 கொஸ்டின் இருக்குது, 7, 8, 9, 10. இந்த 10 ரெவல்யூஷன் புரட்சியும் வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் பாருங்க, மஞ்சள் புரட்சி, அதாவது எல்லோ ரெவல்யூஷன். புரட்சி அப்படிங்கிறது தான் ரெவல்யூஷன் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எண்ணெய் விதைகள், கடுகு மற்றும் சூரியகாந்தி விதைகள் முக்கியமானவை. இரண்டாவது நீல புரட்சி, ஸோ ப்ளூ, ஸோ இது வந்து மீன் உற்பத்தி. அடுத்தது ப்ரௌன் புரட்சி, ப்ரௌன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. புரட்சி அப்படிங்கிறது ரெவல்யூஷன், ஸோ தோல் அப்புறம் கோகோ. தங்க நார் புரட்சி, அதாவது இங்கிலீஷில் கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன், சணல் உற்பத்தி. தங்க புரட்சி, கோல்டன் ரெவல்யூஷன், பழங்கள், தேன், தோட்டக்கலை பொருட்கள் உற்பத்தி. சாம்பல் புரட்சி, கிரே, இது வந்து உரங்கள். அடுத்தது இளஞ்சிவப்பு புரட்சி, பிங்க் ரெவல்யூஷன், இதில் வெங்காயம், இறால், மருந்து பொருட்கள் உற்பத்தி. எய்த் ஒன் பார்த்தீங்கன்னா நிரந்தர பசுமை புரட்சி, எவர்கிரீன் ரெவல்யூஷன், நிரந்தர எவர்கிரீன் ரெவல்யூஷன், அனைத்து விவசாய பொருட்கள் உற்பத்தி. வெள்ளி புரட்சி, அதாவது சில்வர் ரெவல்யூஷன், முட்டை, ஆடு, மாடு, கோழி வளர்ப்பு. 10th ஒன் வெள்ளி நார் புரட்சி, அதாவது சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன், பருத்தி உற்பத்தி. ஸோ இது 10மே வந்து படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பிவைக்யூவில் வந்து நான் டோட்டலாக 5 கொஸ்டின் எடுத்திருந்தேன். இந்த ஃபர்ஸ்ட் 1K ஷார்ட்ஸில் டைம் கரெக்டாக போயிடுச்சுங்கிறனால இந்த செகண்ட் கொஸ்டின் எல்லாம் நான் 4th ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.